உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஓ தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் இந்த டிரைவர் பைப்பை உனக்கு மாப்பிளையா வரணுமா? ஆஃப்டர் ஆல் உன்கிட்ட சம்பளம் வாங்குற வேலைக்காரன். நாம பார்த்த மகேஷ் மட்டும் என்ன கோடீஸ்வரனா? ராஜா கிட்ட திறமை இருக்கு, வீரம் இருக்கு, பிரச்சனைய போல்டா ஃபேஸ் பண்றதுக்கு தைரியம் இருக்கு. அந்த மகேஷ் கிட்ட என்ன இருந்துச்சு? நிச்சயதார்த்தத்திலயும் காணாம போனா, இப்ப கல்யாணத்திலயும் ஆளை காணும். முக்கியமான எல்லா இடத்துலயும் மிஸ் ஆகுறவனுக்கு என் பொண்ணை கட்டி வைக்கிறத விட ராஜா மாதிரி ஒரு வீரனுக்கு என் பொண்ணை கட்டி வைக்கிறது தான் நல்லது. அக்கா, என்னக்கா ஆச்சு உனக்கு? என்னென்னமா பேசிட்டு இருக்க? இந்த டிரைவர் மேல நம்பிக்கை வச்சிருந்தது நீயும் ரேவதியும் தான். ஆனா இப்ப ரேவதியே அவனை நம்ப தயாரா இல்ல. இவன் தான் மகேஷ கடத்திருப்பான்னு உறுதியா நம்புறா. இவளை போய் அவனை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா இவ எப்படி ஒத்துப்பா? நீங்களா ஒரு முடிவெடுத்து அதை ஏன் மேல திணிக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லமா? என் கல்யாணம் நிக்கிறதுக்கு காரணம் அந்த டிரைவர் தானே நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நீங்க அவரையே கல்யாணம் பண்ணிக்க சொன்னா எப்படி? உங்களுக்கு மகன்ற உரிமை என் மேல இருக்கலாம். அதுக்காக உங்க விருப்பத்தெல்லாம் ஏன் மேல திணிப்பீங்களா? எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் இல்லை, என்ன விட்டுருங்க. ரேவதி, நீ போய் மணமேடையில உட்காரு. அம்மா உன் நல்லதுக்காக தான் சொல்லுவேன், என்ன நம்பு. போய் மணமேடையில உட்காரு. சாரிமா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, எனக்கு பிடிக்காத கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். ரேவதி, அம்மா, நீங்க நினைச்சதுதான் நடக்கணும்னு நினைக்கிறீங்களே ஒழிய ஏன் மனசுலயும் ஒரு ஆசை இருக்கு, விருப்பு வெறுப்பு இருக்குன்னு ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? எங்க வாழ்க்கைய நீங்களே வாழணும்னு நினைக்கிறது சரி இல்லம்மா. என் ஃபீலிங்ஸ நீங்க மதிக்கவே இல்லம்மா. இல்ல ரேவதி, உன் ஃபீலிங்ஸ மதிச்சுதான் நான் உனக்கு மகேஷ கட்டி கொடுக்கறேன்னு சொன்னேன். நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஒத்து வராத ஏழையா இருந்தாலும் உனக்கு பிடிச்சிருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். அப்படிப்பட்ட நான் இந்த முடிவை எடுக்கிறேனா அதுக்கு காரணம் சூழ்நிலை. அத புரிஞ்சுக்கோ. ராஜா நல்லவன், உனக்கு ஏத்தவன். அம்மா, இந்த டிரைவர் நானும் நல்லவர் தான் நினைச்சேன். ஆனா இப்ப அவரு நடந்துக்கிற விதம்லாம் தப்பா இருக்கு. ஒரு ஆளு தப்பானவனு தெரிஞ்ச பிறகு எப்படிமா அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? தெரிஞ்சு என்ன நரகத்துல விழ சொல்றீங்களா? என்னால முடியாதுமா. நான் காலம் முழுக்க கல்யாணம் ஆகாம இருந்தாலும் இருப்பனே ஒழிய டிரைவர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேமா. சாரிமா, என்ன மன்னிச்சிருங்க. மேடம். என்ன ராஜா, அவகிட்ட எதுவும் கேட்காம திடீர்னு சொல்லிட்டதுனால அவ அப்செட் ஆயிட்டா. அவகிட்ட பேசினா கன்வின்ஸ் ஆயிடுவா. ரேவதி, நீங்க கன்வின்ஸ் பண்றது இருக்கட்டும் மேடம். நீங்க அவங்க கிட்ட மட்டும் இல்ல, என்கிட்டயும் எதுவும் கேட்காம உங்க இஷ்டத்துக்கு நீங்க சொல்லிட்டீங்களே. ராஜா, என்ன நீ எப்படி பேசுற? நான் நல்லதுக்காக தானே சொல்றேன். மேடம், உங்க விருப்பத்துக்கு ஒண்ணு சொல்லிட்டு அது எங்க நல்லதுக்கு தான் சொன்னா எப்படி மேடம்? இது நீங்க மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல மேடம். இதுல நீங்க மட்டும் முடிவு எடுத்துட்ட போதுமா? ரேவதி மனசுல என்ன இருக்கு, என் மனசுல என்ன இருக்கு, இதெல்லாம் தானே மேடம் முக்கியம். ஏன் மேடம் இது எதுவுமே யோசிக்காம இப்படி சொல்லிட்டீங்க? இல்ல ராஜா, நான் என்ன நினைச்சேனா, மேடம், எனக்கும் ரேவதிக்கும் நீங்க கல்யாணம் சொன்னதே எனக்கு இன்னும் அதிர்ச்சியா தான் மேடம் இருக்கு. ரேவதிக்கும் இது அதிர்ச்சியா தானே இருக்கும். ரேவதிக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை தயவு செஞ்சு செய்யாதீங்க மேடம். கல்யாணம்ன்றது எவ்வளவு பெரிய விஷயம். பொண்ணு மாப்பிள்ளை 2 பேருக்கும் பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னா தான் அந்த வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்.
பிடிக்காத 2 பேரை சேர்த்து வச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த வாழ்க்கை நரகமா தான் மேடம் இருக்கும். அதுதானே மேடம் ரேவதியும் சொல்றா. என்ன ராஜா நீ இப்படி பேசுற? மகேஷ் இல்லைங்கிற சூழ்நிலையில தானே நானே இந்த முடிவு எடுத்தேன். மகேஷ காணும். ஆனா இந்த முகூர்த்தத்துல ரேவதி கல்யாணம் நடந்தே ஆகணும்னு ஜோசியர் சொல்லிருக்காரு. இந்த இக்கட்டான சூழல்ல தானே நான் உன் பேரையே சொன்னேன். அதையே நீ மறந்துட்டு பேசிட்டு இருக்க. மேடம் மகேஷ் இல்லைன்னா என்ன மேடம், ரேவதிக்கு வேற ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல. அதுக்காக அவசரப்பட்டு என்ன மாப்பிள்ளையாக்குறது சரியில்லை மேடம். நீங்க உங்க பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? என்ன ஈஸ்வரி, என்ன கேள்வி இது? எந்த தகப்பனாவது தான் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்க கூடாதுன்னு நினைப்பானா? ரேவதியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நீங்க போய் டிரைவர் கிட்ட பேசி அவனை இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைங்க. என்னால அவன்கிட்ட ஒரு கட்டத்துக்கு மேல பேச முடியல. நீங்க அவன்கிட்ட பேசி நிலைமையை எடுத்து சொல்லி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைங்க. அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் நம்ம ரேவதி வாழ்க்கை நல்லா இருக்கும். அது அவளுக்கு புரிய மாட்டேங்குது. பின்னாடி அவ புரிஞ்சுப்பா. ராஜாவை நீங்க தான் கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும். அப்படியா? நான் போய் ராஜா கிட்ட பேசி அவனை சம்மதிக்க வைக்கிறேன். மாப்ள, அத்தை, ராஜா நல்லவன்னு நான் சொல்லி உங்களுக்கு புரிய தேவையில்லை. அவனுக்காக நீங்க என்கிட்ட வாதாடி கூட இருக்கீங்க. போங்க, நீங்களும் ராஜாவை இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைங்க. சரிங்க அத்தை. கண்டிப்பா நம்ம ரேவதிக்காக நான் இதை செய்யறேன். மாமா வாங்க. ரேவதி, நான் சொல்றத கேளுமா. இப்ப எதுக்கு நீ கல்யாணம் வேண்டான்னு அடம் பிடிக்கிற? அம்மா உனக்கு நல்லதுதான் செய்வேன்னு உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் இந்த முடிவை எடுக்க எவ்வளவு தூரம் யோசிச்சிருப்பேன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியல. ஒரு சின்ன தொழில் ஆரம்பிக்கணும்னா கூட நான் 1000 தடவை யோசிப்பேன். அதுல இருக்கிற சாதகம் பாதகம், கஷ்ட நஷ்டம் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சுதான் நான் முடிவே எடுப்பேன். இது என் பொண்ணோட கல்யாணம். இதுல நான் எவ்வளவு யோசிச்சிருப்பேன். அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு தான் எனக்கு தெரியல. இது பாரு, நம்ம டிரைவர் ராஜாவா கல்யாணம் பண்ணிக்கோ. உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். இல்லம்மா, என்னால முடியாது. கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் மகேஷ் தான் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு இப்ப அவரு மாப்பிள்ளை இல்ல டிரைவர் தான் மாப்பிள்ளைன்னு சொன்னா அதை எப்படிம்மா என் மனசு ஏத்துக்கும்? அதோட அந்த ராஜா நல்லவன் இல்லைன்னு எனக்கு இப்போதான் தெரிய வந்துச்சு. தன்னோட நியாயத்தை சாதிக்கிறதுக்கு அடுத்தவங்க மேல அபாண்டமா பழி போடுற கேரக்டர் அவன். அவனோட கல்யாண வாழ்க்கை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதுமா. இல்ல ரேவதி, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. நான் ரொம்ப தீவிரமா யோசிச்சுதான் இந்த முடிவே எடுத்திருக்கேன். இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலைக்கு நான் எடுத்திருக்கிற இந்த முடிவு இன்னைக்கு வேணா உனக்கு தப்பா தோணலாம். பின்னாடி அம்மா சரியான முடிவு தான் எடுத்தாங்கன்னு நீயே சந்தோஷப்படுவ பாரு. இப்ப நீ அம்மா சொல்றத கேளு. போய் மணமேடையில உட்காரு. ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கோ. உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.